வெல்கம் எவ்ரிவன். சரி, நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ். ஆல்ரெடி பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷன் டு பர்சன்டேஜ் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். பர்சன்டேஜில் ப்ரீவியஸில் கேட்ட ஒரு 5 சம்ஸ் பார்க்கலாம். பர்சன்டேஜ் எலாபரேட்டாக ஒரு வீடியோ நான் போடுறேன். இன்றைக்கி சின்ன சிம்பிளான பர்சன்டேஜ் வந்து நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ஈஸி தான். சிம்பிளான பர்சன்டேஜ் வீடியோஸ் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். மினிமம் 5 to 6 கொஷின்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் 5 to 6 கொஷின்ஸ் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் பார்த்துருங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின், இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த போட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்சிஎம்ல ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கிளாரிஃபிகேஷன், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சியில் வந்து பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. ஓகேவா? பர்சன்டேஜ் தனியாக, அப்ளிகேஷன் சம்ஸ் தனியாக இருக்குது. அது போக அப்ளிகேஷன் சம்ஸ் இல்லாமல் நார்மலாக வந்து ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க. ஓகேவா? அதில் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு பர்சன்டேஜில் ஒரு 90 to 100% நார்மல் பர்சன்டேஜ் வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? பெரிய அப்ளிகேஷன் சம்ஸ் அளவுக்கு இல்லையாட்டினாலும் நார்மல் சம்ஸ் நம்ம பார்த்து, அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். இன்றைக்கி சும்மா பேசிக்ஸ் வந்து பேசிக்காக ஒரு பர்சன்டேஜ் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வாட் இஸ் 20% ஆஃப் 30% இன் 500? ஸோ இன்னு இஸ் எல்லாமே கொடுத்தாலும் உங்களுக்கு எப்படி இன் கொடுத்தீங்கன்னா இதோட சேர்த்து மல்டிப்ளிகேஷன் தான் போடணும். ஓகேவா? ஆஃப்னாலும் பர்சன்டேஜ் தான். ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் நம்மளுக்கு என்ன தெரியணும்? பர்சன்டேஜ்னா மீனிங் என்ன? per 100. ஓகேவா? பெர்சென்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? எப்பயுமே சென்டம்னு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 100% தானே சொல்லுவோம். ஸோ சென்டம்ங்கிறது கண்டம். ஸோ per 100. ஸோ வந்து சென்டம், பர்சன்டேஜ் மீனிங் என்ன? per 100ன்னு. சென்டனா என்ன? அது சென்டனா உங்களுக்கு சென்டம். ஸோ 100 தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பெர்சென்ட்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோமா? நம்ம வந்து இப்படி பர்சன்டேஜில் பர்சன்டேஜ் சிம்பிள் போடுவோம். ஸோ வாட் இஸ், அதாவது ஹோல், இங்கே பார்ட் இன்ட்டு 100%. 100. ஓகேவா? இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பர்சன்டேஜ். நத்திங் பட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 500க்கு 450 வாங்கினேன்னா அப்போ 100%க்கு அப்போ பர்சன்டேஜில் சொல்லியிருக்காங்க. அப்போ எவ்வளோ வரும் உங்களுக்கு? 1 5 0, இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 1 5 0 5 9. அப்போ எவ்வளோ வரும்? 90%. அவ்வளோதான். ஸோ 500க்கு அவன் எவ்வளோ வாங்கியிருக்கான்? 450 வாங்கியிருக்கான். அப்போ பர்சன்டேஜில் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னா 90% நம்ம சொல்லுவோம். மோஸ்ட்லி எல்லாமே நம்ம பர்சன்டேஜ் ட்ராவிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா? ஸோ இது பேசிக். இதை மட்டும் தெரிஞ்சாலே போதும், இந்த மாதிரி சம்ஸ்லாம் ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை. ஸோ பர்சன்டேஜ் வந்து ஹோல், அதாவது எவ்வளோவில் ஹோலாக 500க்கு எவ்வளோ பார்ட் வாங்கியிருக்கேன், எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன், அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணும்போது இன்ட்டு 100 போடணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இன்ட்டு 100 போட்டோம்னா போதும், மல்டிப்ளிகேஷன் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? புரிஞ்சா? ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ்னா அது per 100. ஓகேவா? per 100க்கு எவ்வளவு, 100%க்கு எவ்வளவு. ஸோ per 100%. இதுதான் அதோட மீனிங். பர்சன்டேஜ்னா per 100%. ஓகேவா? ஸோ இப்படி தான் நம்ம இதை போடணும். ஓகேவா? ஒரு 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 ஹோல் நம்பர் இருக்குது. இப்போனா ஒரு 20 புக்ஸ் இருக்குது. 20 புக்ஸில் 10 புக்ஸ் தான் சேல் ஆகிருக்கு. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜில் புக்ஸ் சேல் ஆகிருக்கு? அப்போ எவ்வளோ வரும்? ஸோ 20 புக்ஸ் இருக்குது, அதில் 10 புக்ஸ் தான் சேல் இருக்குது. அப்போ பர்சன்டேஜில் எவ்வளோ வரணும்? அப்போ எவ்வளோ வரும்? 50% ஆஃப் புக்கு தான் வந்து சேல் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கும் போது இன்ட்டு 100ன்னு போடணும். போட்டிங்கன்னா நமக்கு பர்சன்டேஜ் கிடச்சிடும். புரியுதா? இந்த சம்மில் டவுட்ஸ், இன்ட்ரொடக்ஷன் டவுட்ஸ் இருக்கா? இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 20% ஆஃப் 30% ஆஃப் இன் 500 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? 20% எப்படி எழுதலாம்? பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டாலும் டிவைடட் பை 100 போட்டணும். ஸோ 20/100 போட்டணும். ஓகேவா? 20/100. ஆஃப் நம்ம எப்படி போடலாம்? இன்ட்டுன்னு போடலாம். தமிழ்லனா இல் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இல்னா இன்ட்டு போடணும். ஓகேவா? ஸோ 30 திருப்பி டிவைடட் பை 100 இன்ட்டு இன் 500. அவ்வளோதான். ஸோ இது எப்படி ஆஃப்னிங் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இல்லுன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 500ல் 30%, 20% அப்படி தமிழில் கொடுத்துருப்பாங்க. எப்பயுமே தமிழில் வந்து ரிவர்ஸாக இருந்தால் நம்ம பார்க்கணும். இங்கிலீஷில் இப்படி இங்கிலீஷில் கொடுத்துருக்க ரிவர்ஸ்லேருந்து தமிழ் எப்படி நம்ம படிக்கணும், அந்த இல்லுன்னு நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ இல் மீன்ஸ் 100, ஆஃப், அது மல்டிப்ளிகேஷன் தான் போடணும். இப்போ அடிச்சு கொடுங்க. இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும். 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 ரிமைனிங் என்ன இருக்குது? 2 × 3 × 5. 2 3s are 6. 6 × 5 எவ்வளோ வரும்? 30. ஸோ எவ்வளோ உங்களுக்கு ஆன்சர்? 30 தான் ஆன்சர். ஓகேவா?
ஸோ இங்கே பர்சன்டேஜில் கொடுத்து வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா. இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. if 20% of p plus q equal to 50% of p minus q, அதாவது 20%ல p plus q 50% ஈக்குவல் டு 50%ல வந்து p minus q என்னன்னா p minus q வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு 20% of p plus q ஈக்குவல் டு 50% of p minus q ஓகேவா. ஸோ நம்ம எப்படி எழுதலாம், ஹாஃபுக்கு பதில் என்ன போடணும், இல்லுன்ற வரும் தமிழில், இல்லைன்னா என்ன பண்ணுவோம் 20/100 இன்ட்டு p plus q 50/100 இன்ட்டு p minus q ஓகேவா. 10 கேன்சல் ஆயிடும், 10 கேன்சல் ஆயிடும், 1 2s are 2, 5 2s are 10, 1 5s are 5, 2 5s are 10. அப்போ என்ன இருக்கும், 1/p plus q ஈக்குவல் டு p minus q 1/2 இப்படி இருக்கும் ஓகேவா. ஸோ நம்ம எப்படி எழுதலாம், p plus q divided by 5 p minus q divided by 2 எழுதலாம் ஓகே. இப்படி எழுதலாமா. நெக்ஸ்ட் இது என்ன பண்ணுங்கன்னா கிராஸாக மல்டிப்ளிகேஷன் பண்ணணும் ஓகேவா. அப்போ என்ன வரும், 2 into p plus q 5 into p minus q ஓகேவா. இப்போ 2p plus 2q 5p minus 5q ஓகேவா. ஸோ இந்த 5க்கு இந்த பக்கம் கொண்டு போயிருங்க, p அங்கிட்டு கொண்டு போயிருங்க. ஸோ என்ன வரும், 2q plus 5q ஈக்குவல் டு 5p minus 2p, 2p அங்கே போகிறப்ப மைனஸ் 2p ஆயிடும். அப்போ என்ன வரும் உங்களுக்கு, 7q ஈக்குவல் டு 3p. நம்மளுக்கு என்ன தேவை, b/q தான் தேவை. அப்போ 7 3 வந்து டிவைட் பை கீழே கொண்டு வந்துருங்க, q இங்கிட்டு கொண்டு போயிருங்க, p/q. அப்போ என்ன வரும், b/qனா என்ன எப்படி எழுதலாம், p/qன்னு எழுதலாமா, ஈக்குவல் டு 7:3 எழுதிக்கலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும், 7:3. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா. 7:3 தான் வரும் ஓகேவா. இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா. ஸோ இங்கே என்ன பண்ணணும், கிராஸாக மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ 20% 100னா 1 5s are 5, 1 2s are 2, 5 2s are 10 வந்துடும். 1/5 into p plus q, இங்கே வந்து 1 5s are 5, 2 5s are 10, p minus q கிடைக்கும். கிராஸாக மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 2 into p plus q into 5 into p minus q. ஸோ 2 உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், 2p plus 2q 5p minus 5q. ஸோ இந்த p அந்த பக்கம் கொண்டு போயிடும், q வந்து இங்கிட்டு கொண்டு வந்துடும். அப்போ 2q plus 5q is equal to 5p minus 2p வரும். அப்போ என்ன அடிஷன் பண்ணால் 7q equal to 3p. ஸோ 3 நம்மளுக்கு தேவை p/q அந்த p/q தான் அர்த்தம். ஸோ q அங்கிட்டு கீழே கொண்டு போயிடணும். அப்போ 7/3 is equal to p/q. அப்போ p/q is equal to 7:3 வரும். ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும், c is the right answer. சம்மில் டவுட்ஸ் இருக்கா. ஸோ தேர்ட் கொஷின் பாருங்கள், 25% of 75% of 18 இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 25 divided by 100. ஃபஸ்ட்டு கொஷின் எடுத்து எழுதிக்கோங்க. 25% of 75% of 80. ஸோ 25 divided by 100 into 75 divided by 100 into 80 வரும் ஓகேவா. ஸோ இப்போ நான் எப்படி கேன்சல் பண்ணலாம், இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும். ஸோ வேறு எப்படி அடிக்கலாம், இதை கூட விடுங்க, இதை அடிக்க வேணாம். 4 டைம் வருமா. ஸோ 25 டேபிள் அடித்தோம்னா 125, 4 times 100 வரும் ஓகேவா. ஸோ இங்கே 2ஆல் அடிங்க, 1 5s are 5, ரிமைனிங் 2, 5 5s are என்ன வரும் 25 வரும். இங்கே 2 5s are 10, எகெயின் அடிக்கலாம், 3 5s are 10, 4 5s are 20. இதை அடித்து கொடுங்க, இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. 1 4s are 4, 2 4s are 10 வரும். 2 4s are 8 வரும். இங்கே 1 4s are 4, 5 4s are ஏன்னா வரும் உங்களுக்கு 20 வரும். அப்போ 3 into 5 எவ்வளவு, லாஸ்ட்டில் என்ன இருக்குது 3 into 5, 3 into 5 எவ்வளவு 15. ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேவா. ரொம்ப ஈஸி. 25ல் 100 வந்து 25 இருக்கும், 4 times இருக்கும். ஸோ 25 into 4 எவ்வளோ வரும், 100 தான் வரும் ஓகேவா. இங்கே அடிச்சு 2ஆல் அடிச்சு கொடுத்து 5 டேபிள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 15/20. எகெயின் 5 டேபிள் அடிச்சிங்கன்னா 3 4 வரும். இதை 4 4s இதை அடிச்சோம்னா 5 கிடச்சிடும். இப்போ 3 into 5 15. லாஸ்ட் உங்களுக்கு என்ன வரும் 15 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4% of 400 minus 2% of 800 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், 4% of 400 minus 2% of 800. இது எப்படி எழுதலாம், 4 divided by 100 எழுதலாமா. இது 4 divided by 100 into 400 minus 2 divided by 100 into
800 எழுதலாமா? ஆஃப் நம்ம என்ன போட்டுக்கிறோம்னா இன்ட்டுன்னு போட்டுக்கிறணும். இப்போ இங்கே 1010 கேன்சல் ஆயிரும், 1010 கேன்சல் ஆயிரும், இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும், இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கேன்சல் ஆயிரும். அப்போ மிச்சம் இருக்குது 4 4s are 16, 2 8s are 16 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 16 minus 16 0. ஸோ B is the right answer. ஓகேவா? இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் 25 எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ்னா எப்படி போடலாம்? எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25. எக்ஸ் எப்படி எழுதலாம்? எக்ஸ் டிவைடட் பை 100 எழுதலாமா? இன்டூ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 25. ஓகேவா? ஸோ இதை நம்ம என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இதை இங்கே கொண்டு போயிடணும். அப்போ என்ன ஒரு எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 100 இஸ் ஈக்குவல் டு 25. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது அங்கே போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். அப்போ 25 இன்ட்டு 100. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2500. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எடுத்திங்கன்னா ரூட் ஆஃப் 2500 என்ன வரும்? இது எப்படி இல்லை? ரூட் ஆஃப் 50 இன்ட்டு 15 எழுதலாமா? ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதலாம்? 50 தி ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? ஓகேவா? அப்போ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். அப்போ 50. ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 50 தான் ஃபைனல் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா? ஸோ டோட்டலாக இப்போ நம்ம 5 சம்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு 10 to 15 சம்ஸ் கூட போட்டிருப்பேன். ஸோ இது பேசிக்ஸ் முதல் தெரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான சம்ஸ். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் தான் பர்சன்டேஜில். ஸோ சம்மில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Thank you very much.